ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த சில நடிகைகள் இப்போ 50 வயது ஆகியும் இன்னும் திருமணம் செய்யாமல் இருக்கிறாங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 40 வயது ஆகியும் இன்னும் திருமணம் செய்யாமல் இருக்கும் நடிகைகள் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் 50 வயது ஆகியும் இன்னும் திருமணம் செய்யாத நடிகைகள் யார் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகை கோவை சரளா. நகைச்சுவையில் தனக்கென ஒரு தனி இடத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்கிய நடிகை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கோவை சரளா இவங்களை சொல்லலாம். 1979 தன் சினிமா கரியரை தொடங்கி இப்போ வரை நடிச்சுக்கிட்டு வராங்க. கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக் கூடலாம் இணைந்து நடிச்ச அந்த காமெடி எல்லாரும் இப்போ வரைக்கும் நம்ம வயிறு குழுங்க சிரிக்கிற வைக்கிற விதமாக தான் இருக்கும். இவங்களுடைய அளப்பறையும் அளவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு நம்ம கோவை சரளா இவங்களுக்கு 63 வயது ஆகுது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. திருமணம் பண்ணிக்காததுக்கு ரீசனும் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, திருமணம் செஞ்சு ஏன் கஷ்டப்படணும், அதுக்கு பதில் திருமணம் செய்யாம நல்லா இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிறத பத்தின ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நடிகை ஷகிலா. மலையாளம், தமிழ் என படங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாமர் நடிகை. இவங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 51 வயதாகுது. இன்னும் இவங்களும் திருமணம் பண்ணிக்கல. மில்லா அப்படிங்கிற ஒரு பெண்ணை தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க. அவங்களும் ஒரு காஸ்டியூம் டிசைனர் அண்ட் மாடலும் கூட. ஷகிலாவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போ ஒரு படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ பல இன்டர்வியூவில் இவங்களை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவங்களை பற்றி. நடிகை ஷோபனா 80s டைமில் ஆக்ட் பண்ண நடிகை. 2014 ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க தமிழ் சினிமாவுக்கு. மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா மூவிலாம் நடிச்சிருக்கிறாங்க. பரதநாட்டியம் டான்ஸராகவும் போய் இருக்கிறாங்க. கிளாஸஸ் வச்சு நடத்திக்கிட்டு வராங்க. 55 வயதாகுது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. 2011 ஒரு பெண் குழந்தையை அடாப்ட் பண்ணியிருக்காங்க, தத்தெடுத்திருக்கிறாங்க. சிங்கிள் மதரா அந்த பெண் குழந்தையை பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வராங்க. நடிகை தபு தமிழ்ல 5 படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. ஹிந்தியில இப்போ வரைக்கும் படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. காதல் தேசம், இருவர், தாயின் மணிக்கொடி, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், ஸ்நேகிதியே, இந்த தமிழை பார்த்தீங்கன்னா இந்த 5 படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. தபு இவங்களுக்கும் 54 வயது ஆகுது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை சித்தாரா 80கள்ல இருந்து ஹீரோயினியா நடிச்சு இப்போ அம்மா ரோல்கள்ல படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. சித்தாரா இவங்களுக்கும் வயது 52 வயது ஆகுது. இன்னும் இவங்களும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை நக்மா 1994 காதலன் அப்படிங்கிற ஒரு படம் மூலமா அறிமுகமாகி பாஷா, ரகசிய போலீஸ், தீனா, சிட்டிசன் சொல்லி ஒரு சில படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு படங்களையுமே நடிக்கல, அரசியலில் இருக்கிறாங்க. நடிகை ஜோதிகா இவங்களுடைய சிஸ்டர் தான். இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்களும் திருமணம் பண்ணிக்கல. சரத்குமார் அவங்கள லவ் பண்ணுறாங்க. 90s டைமில் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டது. ஆனால் சரத்குமார் அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய காதல் பிரேக்கப் ஆயிருச்சு. 50 வயது ஆகுது நடிகை நக்மா இவங்களுக்கு. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை கனகா கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு படம் மூலமா தமிழ்ல அறிமுகமாகி தொடர்ந்து தங்கமான ராசா, பெரிய இடத்து பிள்ளை, அம்மன் கோயில் திருவிழா, சாமுண்டி, கோயில் காலை, சிம்மராசி என 10 வருடத்துக்குள்ள தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. நடிச்சு ரசிகர்களை உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க அம்மா பழம்பெரும் நடிகையான தேவிகா இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இல்லை, கனகா பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் அந்த திருமணம் ஆகி 15 நாள்ல அவர் விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனா அவங்க தரப்புல இருந்து இப்போ வரை எந்த ஒரு விளக்கமும் இவங்க கொடுக்கல நமக்கு நடிகை கனகா. இப்போ வரைக்கும் கனகா என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருந்தது. இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய சில போட்டோ வந்து சமூக வலைத்தளங்களில் பரவி இருந்தது, வைரல் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கிறது அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க விளக்கம் கொடுக்காததுனால இப்போ வரைக்கும் திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கிறத சொல்லலாம். நடிகை சுஷ்மிதா சென் 1997 ரட்சகன் அப்படிங்கிற மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் இந்த தமிழில் இந்த ஒரு படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்வன் மூவியில் சக்கலக்க பேபி அப்படிங்கிற அந்த சாங்க்கு அந்த பாட்டுக்கு மட்டும் நடனம் ஆடி இருப்பாங்க. தற்போது 49 வயது ஆகுது. திருமணம் பண்ணிக்கல. ஆனால் திருமணம் பண்ணாமையே அவங்க 24 வயது இருக்கும்போதே 2000 ஆண்டு ரீனேசன் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்திருந்தாங்க. அப்புறம் இரண்டாவதா 2010 அலிஷா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை 2வது பார்த்தீங்கன்னா தத்தெடுத்திருந்தாங்க. 2 பெண் குழந்தையையும் பார்த்தீங்கன்னா தத்தெடுத்து இப்போ சிங்கிள் மதரா வளர்த்துட்டு வராங்க, திருமணம் பண்ணிக்காம. நடிகை அமிஷா படேல் புதிய கீதை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இவங்களும் இந்த ஒரு படம் மட்டுமே தமிழ்ல நடிச்சிருக்கிறாங்க. தெலுங்கு, ஹிந்தி படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கும் ஏஜ் 50 வயது ஆகுது. இன்னும் இவங்களும் திருமணம் பண்ணிக்கல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிரபலங்கள் 40 வயது ஆகியும் இன்னும் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க. அதில் நடிகை கிரண் அவர்களை சொல்லலாம், மும்தாஜ், நிறைய நடிகைகள் இன்னும் இருக்கிறாங்க. அதுக்கு போன வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். அதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி யாரா சொல்றீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.